அனைவருக்கும் வணக்கம். நெல் வயலில் பூட்டு வருகின்ற தருணத்தில் குருத்து பூச்சி மிக மிக முக்கியம். அதில் குறிப்பிடும்படியாக இது போன்ற வெண்கதிர் ஒயிட்டேர்னு சொல்லக்கூடிய வெண்கதிர் தாக்கம் தென்படுகின்றது. இதனை வராமல் தடுப்பதற்கு பூட்டு வருவதற்கு முன்பு குளோரான்ட்ரினில்பிரோல் 47.85% SC டுவாண்டா என்ற பெயரில் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 100 மில்லி அல்லது குளோரான்ட்ரினில்பிரோல் 18.5% SC கோரஜன் என்ற பெயரில் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 60 மில்லி அல்லது ஃப்ளூபெண்டமைடு 480% SC ஃபேம் என்ற பெயரில் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 30 முதல் 50 மில்லி வரை பயன்படுத்தலாம். அல்லது ஸ்பைனோடோரம் 11.7% SC டெலிகேட் என்ற பெயரில் கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு 100 மில்லி. இவற்றினை புழு இனங்களுக்கு எதிராகவும் பயன்படுத்தலாம், சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எதிராகவும் பயன்படுத்தலாம். அல்லது பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்தான கார்டாப் ஹைட்ரோகுளோரைட் மிக முக்கியமான பூச்சிக்கொல்லி மருந்து. இலைச்சுருட்டு புழுவுக்கு எதிராகவும் பயன்படுத்தலாம், குருத்து பூச்சிக்கு எதிராகவும் பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு 250 கிராம் என்ற அளவில் பயன்படுத்துவதன் மூலம் இலைச்சுருட்டு புழு மற்றும் குருத்துப்பூச்சி இரண்டையுமே கட்டுப்படுத்தலாம். மேற்கூறிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தும் போது அவற்றுடன் அவசியம் ஒட்டுப்பசை கலந்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு தெளிப்பதன் மூலம் வெண்கதிர் வராமல் தடுக்கலாம். மேற்கூறிய பூச்சிக்கொல்லி மருந்துகள் அனைத்துமே கிரீன் லேபிள் இன்செக்டிசைட், அதாவது புழு இனங்களை மட்டும் கொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள். இயற்கைக்கு அதிக அளவில் தீங்கு விளைவிக்காத பூச்சிக்கொல்லி மருந்துகள், தீமை தரும் பூச்சிகளை மட்டும் கொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள். இது போன்ற பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலமாக நாம் இயற்கையும் பாதுகாக்கலாம், நன்மை செய்யும் பூச்சிகளையும் பாதுகாக்கலாம். நெல் வயலில் இது போன்ற வெண்கதிர்கள் வராமலும் தடுக்கலாம். எனவே மேற்கூறிய பூச்சிக்கொல்லி மருந்துகளை ஏதாவது ஒன்றினை ஒட்டுப்பசையுடன் கலந்து சரியான தருணத்தில் தெளிப்பதன் மூலம் இதுபோன்று வெண்கதிர் வராமல் தடுக்கலாம். குருத்து பூச்சியினால் பாதிக்கப்பட்ட வெண்கதிரினை இழுத்தால் இலகுவாக வந்துவிடும். நன்றி, வணக்கம்.